உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையான் துணையாரவதலைவர் அண்ணவர்க்கே சரணங்களே ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 கைவினை 2 ஒன்றியாவதுந்திகைப்படின்ற பொய்யிருள்ளகல ஞான பொருண்கதி விரிந்த புத்தேல் கைவளராழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். உனக்கு கர்மம் செய்வதில் தானே அதிகாரம் இருக்கிறது, ஆனால் கர்ம பலத்தில் அதிகாரம் இல்லை. கர்ம பலத்தை வருவித்துக் கொள்வன் ஆகாதே. கர்மம் செய்யாமல் இருப்பதில் உனக்கு ஆசையானது கூடாது. இது ஸ்லோகம். கர்மத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியும், அதன் பலனில் நமக்கு அதிகாரம் இல்லை. எப்படி? கர்மம் செய்யப்படுவது இந்த கணத்தில், நிகழ்காலத்தில். பலன் கிட்டுவதோ அடுத்த நிமிடம், அடுத்த மணி, அடுத்த நாள், அடுத்த மாதம், வருடமாக கூட இருக்கலாம். இவை எதிர்காலம். செயலோடு ஒப்பிடும்போது பலன் எதிர்காலத்தில் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. எதிர்காலம் நம் கையில் இல்லை. நான் மாதந்தோறும் ஆன்மீக கூட்டத்திற்கு செல்லும் வழக்கம் கொண்டவன். வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை எனது மூத்த பெண் கல்லூரி படிப்புக்காக டியூஷன் செல்வாள். டியூஷன் முடிந்ததும் அவளை அழைத்து வந்து வீட்டில் சேர்த்துவிட்டு சற்று தாமதமாக கூட்டத்துக்கு வருவதாக தகவல் தெரிவிப்பேன். ஆனால் வேறு வேலைகள் வந்து தவிர்க்க முடியாமல் பல மாதங்கள் கூட்டத்திற்கு போக முடியாமல் விடுபட்டுள்ளது. ஏன்? தாமதமாக வருவேன் என்று சொல்லும் போது நிகழ்காலம். அப்போது என்ன நடக்கும் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒருவன் பணம் லேவாதாவி செய்பவன், பணம் கொடுத்து வாங்குவன். ஆதிரி, பரணி, கிருத்திகை போன்ற கூடா நட்சத்திரங்களில் பணம் கொடுக்கலாகாது என்ற பெரியோர் வார்த்தைக்கு மதிப்பளித்து நாள் கிழமை பார்த்து வட்டிக்கு கடன் கொடுப்பது அவன் வழக்கம். நெருங்கிய நண்பன் ஒருவன் ஒரு நாள் அவனிடம் அவசரத்திற்கு கடன் கேட்டான். அன்று நட்சத்திரம் சரியில்லை, 4 நாட்களாகவே நல்ல நாள் இல்லை. மறுநாள் நன்றாக இருந்தது. தயங்கினான். நண்பனோ துடித்தான். நண்பனின் அவசரம் புரிந்தது. சரி, மறுநாள் தேதியிட்டு இன்றைக்கு பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டு பணத்தை கொடுத்தான். தேதி போட்டு நாளைக்கு, எழுதி கொடுத்தது இன்றைக்கு. பணம் கொடுத்து விட்டான். பணம் பெற்ற நண்பன் அன்று இரவு சாப்பிட்டு படுத்தவன் தான். மறுநாள் எழுந்திருக்கவே இல்லை. மாரடைப்பு வந்து உறக்கத்திலே இறந்து விட்டான். கடன் கொடுத்தவன் பதறி போனான். பத்திரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? நாளைய தேதி போட்டிருக்கிறது, அந்த தேதியில் அவன் இல்லவே இல்லை. நம்பித்தான் கொடுத்தான். நாளை உயிரோடு இருப்பான் என்று மறுநாள் தேதி போட்டு கையெழுத்து பெற்றான். பத்திரம் செல்லாமல் போயிற்று. சித்தூர் நகரத்தில் திருமணம் ஒன்று கோலாகலமாக நடந்தது. சடங்குகள் முடிந்தன. ஊருக்கு செல்வதற்காக மணமக்கள் மாலையும் கழுத்துமாக கையை பிடித்துக் கொண்டு மண்டபத்தை விட்டு உறவினர்கள் சூழ வெளியே வந்தார்கள். சாலையை கடக்கும் போது லாரி ஒன்று வேகமாக வந்து மோதி அந்த இடத்திலே மணமக்கள் இருவரும் மடிந்து விட்டார்கள். 2 தரப்பு உறவினர்களும் தனித்தனியே சாலையில் 2 புறத்திலும் ஒதுங்கி நின்று விட்டார்கள். இது நடந்த நிகழ்ச்சி. என்ன கொடுமை! தாலி கட்டும் போது இத்தகைய கொடூரம் நடக்கும் என்று யாருமே நினைத்திருக்க முடியாது. அடுத்த நிமிடம், அடுத்த மணியில் என்ன நடக்கும் என்பது நம்முடைய கையில் இல்லை. எங்கள் ஊருக்கு அருகாமையில் ரயில்வே கேட் இருக்கிறது. வெளியூர் சென்று திரும்பும் போது சிலர் பஸ்ஸில் இருந்தபடியே செல்போனில் வீட்டுக்கு தகவல் சொல்வதை கவனித்திருக்கிறேன். ரயில்வே கேட் நெருங்கிவிட்டது, 10 நிமிடத்தில் வீட்டில் இருப்பேன், டிஃபன் தயாராக எடுத்து வை என்று. ஆனால் ரயில்வே கேட்டில் 2 புறமும் இப்படியும் அப்படியுமாக ரயில்கள் வந்து கேட் திறக்க 20 நிமிடம் ஆக, நான் முந்தி நீ முந்தி என்று 2 புறமும் வரிசையில் நிற்கும் பஸ் லாரிகள் ரயில்வே கேட்டில் முந்தி செல்ல முயற்சிக்க டிராபிக் ஜாம் ஆகி 3/4 மணி நேரம் ரயில்வே கேட் தாண்டாமலே ஆகிவிடும். செல்போனில் பேசிய பேச்சு நிகழ்காலம், அதன் பின்பு வரும் தடங்கள் பேசியதற்கு எதிர்காலத்தில் இருக்கிறது. இப்படி காலதாமதம் ஆகும் என்று பேசும்போது தெரியாது. எதுவும் நம் வசத்தில் இல்லை. நான் பேருந்தில் தினமும் வேலைக்கு செல்வேன். வழியில் கிராமங்களில் இருந்து பூக்களை பறித்து பையில் போட்டு தைத்து எடுத்துக் கொண்டு வருவார்கள். பஸ் வந்து நின்றதும் ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்தில் போட்டுவிட்டு காசை அவரிடம் கொடுத்து விடுவார்கள். அந்த லக்கேஜ் டிரைவரின் கணக்கு. நான் நினைத்து பார்ப்பது உண்டு. காலையில் அந்த விவசாயிக்கு பூக்களை பறிப்பதுதான் அவன் வேலை. அது சந்தைக்கு போய் சேர்வது அவன் கையில் இல்லை.
பூக்கள் பறிக்கப்பட்ட பின் பஸ் வரும் நேரத்துக்கு கிராமத்திலிருந்து ரோடுக்கு வந்து சேர வேண்டும். சற்று தாமதமானாலும் பஸ் போய்விடும். அப்படியே முன்கூட்டியே வந்துவிட்டாலும் அன்றைக்கு அந்த பஸ் நேரத்துக்கு வர வேண்டுமே. சரியான நேரத்திற்கு வந்து என்றாலும் டவுனுக்கு போய் சேர்வதற்குள் எந்த பழுதும் ரிப்பேர் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே. இவ்வளவும் அந்த விவசாயி கையில் இல்லை. சாலையில் ஊர்வலம், இடையூறுகள், பஸ் பழுதாவது, டிரைவர் கண்டக்டர் லீவு போடாமல் வேலைக்கு வருவது போன்ற அனைத்தும் பலருடைய கையில் இருக்கிறது. இவை அனைத்தையும் ஒன்று சேர்ப்பது பிரபஞ்ச சக்தி. பூக்களை பறிப்பது நிகழ்காலம், சந்தையில் சேரும்போது எதிர்காலம். பறித்த பூக்கள் சந்தைக்கு போய் பயன் கிடைக்க பலரின் சங்கமம் தேவை. பிரபஞ்ச சக்தியில் பலரின் எண்ணங்களும் ஒன்று சேர வேண்டும். அந்த சக்தியே அவைகளை இணைத்து பலனை அளிக்கிறது. ஒவ்வொருவருடைய விருப்பங்களும் எண்ண அலைகளாக பிரபஞ்சத்தில் பரவும் போது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன. அவை சந்திக்கும் போது பலன் கிடைக்கிறது. இந்த நிகழ்வு நமது கட்டுப்பாட்டில் இல்லை. கர்மம் செய்வதற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது. நாம் கர்மம் மட்டுமே செய்ய முடியும். கர்மத்தின் பலன் எதிர்கால் கிடைப்பதாலும் பிரபஞ்சத்தின் சக்தியே ஒன்றிணைப்பதாலும் கர்மத்தின் பலனில் அதிகாரம் இல்லை என்கிறார் பகவான். தவிர கர்மத்தின் பலனை சுமந்து அதனையே எண்ணிக்கொண்டு செயல்படும் போது செயலின் திறன் குறைந்து விடுகிறது. எவ்வளவுதான் சிரத்தை எடுத்துக்கொண்டாலும் மனதின் வேகம் பலனில் லயித்து விடுவதால் செயலில் காட்டும் திறமையில் கவனக்குறைவு ஏற்பட்டு விடுகிறது. திறமையான செயல் எது? பலனை பற்றிய சிந்தனையின்றி நமக்கு வாய்த்த செயல் இதுவென்று மனதில் விகாரம் இன்றி செய்வதே. செய்ய வேண்டியதாகிவிட்டதே என்று அங்கலாய்ப்பதும் கஷ்டப்படுவதும் இன்றி அதே சமயத்தில் செய்துவிட்டால் நிச்சயம் பலன் அதிக அளவில் கிட்டும் என்ற மகிழ்ச்சி வெள்ளத்தில் துடிப்பதும் இல்லாமல் செய்ய நேர்ந்த கர்மம் என்று செய்வதில்தான் செயல்திறம் இருக்கும். மனம் செயலில் மட்டும் ஈடுபடுவதால் அந்த கர்மம் நன்கு அமைவதுடன் அதுவே பலனை இழுத்து வந்து தந்துவிடும். ஓட்டப்பந்தய வீரர்களை பாருங்கள். ஓடி ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு துவக்க முதலே வேகம் காட்டினால் சிறிது நேரத்திற்குள் கலைத்து விடுவார்கள். மனதில் வெறியின் தாக்கம் இருப்பதால் ஓட்டத்தில் ஒரே சீராக கலைத்து போகாமல் ஓட இயலாது. செயலை செய்கையில் பலனை பற்றிய எண்ணத்தை விட வேண்டும் என்கிறார். ஆம், பலனை பற்றி கவலைப்பட்டாலும் கிடைப்பது நம் வசத்தில் இல்லை. வருத்தப்பட்டாலும் படாவிட்டாலும் செய்துதான் ஆக வேண்டும் என்ற போது எதிர்பாராமல் தான் செய்து பார்ப்பது என்று கர்மத்தில் இறங்கிவிட வேண்டும். நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயலில் மனதை முழுமையாக ஈடுபடுத்தாமல் எதிர்கால பலனை பற்றிய சிந்தனையை மனதில் படரவிட்டு செயலை செய்வதால் செயலின் திறம் மங்கிவிடுகிறது. கர்மம் செய்வது இக்கணத்தில். இது நம் கையில் இருக்கிறது. செய்தாலும் செய்யலாம், செய்யாலும் விட்டுவிடலாம். கர்மத்தின் பலன் எதிர்காலத்தில். அது நம் வசம் இல்லை. நிகழ்காலத்தை பயன்படுத்த நம்மால் முடியும், எதிர்காலத்தை தட்டிக் கொண்டு வர முடியாது. அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். தனஞ்சயா, நீ யோகத்திலே நிலைத்து பலனில் இச்சையை விட்டு பயன் கைகூடினும் கைகூடாவிடினும் சமமாயிருந்து கர்மங்களை செய்வாயாக. சமமாய் இருப்பதுவே யோகம் என்று சொல்லப்படும். இந்த காலத்தில் சமம் என்பது மயானத்திலும் இல்லை. பல பிரிவுகள் ஏற்பட்டுவிட்டன. சமம் என்பது நடுநிலை. வலப்பக்கம் இடப்பக்கம் எதிலும் சாயாமல் நடு மையத்தில் நின்று விடுவது. தராசு முல்லை போல இதுவே யோகம் என்கிறார் கிருஷ்ணர். ஆனால் நம்மால் சமமாக இருக்க முடிவதில்லை. காரணம் மனதின் இயல்புதான். மனம் எப்போதும் ஏதாவது ஒன்றை சார்ந்தே நிற்கும். ஒன்று வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம், பள்ளத்தில் அல்லது உச்சியில், சில நேரங்களில் ஆசையிலும் சில சமயங்களில் விரக்தியிலும் இருக்கும். சில நேரங்களில் குளிர்ச்சியை விரும்பும், மற்றொரு சமயம் வெப்பத்தை விரும்பும். இப்படி உறவு பிரிவு, ஆரம்பம் முடிவு, இன்பம் துன்பம், ஆண் பெண் ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்துதான் செயல்படும். மனம் சார்புத்தன்மையை கொண்டது. நாம் ஒருபுறம் சார்ந்து விடுவதால் நடுநிலையில் இருப்பதில்லை. விருப்பும் வெறுப்பும் நம்மிடம் இருக்கிறது. அதனால் வேண்டும் வேண்டாமை என்பதில் சார்ந்து விடுகிறோம். நமக்கு இதுதான் தேவை, இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று பலனை பற்றி முடிவு செய்து கொண்டு கர்மத்தில் இறங்குவதே சார்புத்தன்மைக்கு காரணம். பலனை பற்றி முடிவு செய்ய நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பலனை கொண்டு வரும் சக்தி நம்மிடம் இல்லை. இருந்தால் எதை நினைத்து கர்மம் செய்கின்றோமோ அவை அனைத்தும் கிடைத்து விடுமே. அப்படி கிடைப்பதில்லை என்பதிலிருந்து பலன் நமது கையில் இல்லை என்பது தெளிவாகிறது. பலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சும்மா இருக்க முடியாது. செயலை செய்தாக வேண்டும், செய்தே ஆக வேண்டும்.
அப்படி இருக்க ஒரு புறமாக ஏன் சார்ந்து செய்ய வேண்டும்? நடுநிலையிலிருந்து கர்மத்தை செய்துவிடு என்கிறார் பகவான். நடுநிலையில் இருந்து விட்டால் பலன் கிடைத்தாலும் குறைவாக கிடைத்தாலும் அல்லது கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமோ துக்கமோ படமாட்டோம். இதனால் பாதிப்பு ஏற்பட்டு மனம் அலையாது, விகாரப்படாது. அலையாது ஒருமித்த நிலையில் நின்றுவிடும். பற்று விரக்தி ஏதாவது ஒன்றில், அதாவது இரட்டைகளில் துவந்துவம் ஒன்றில் இருக்கும்போதுதான் பலனை பற்றிய எண்ணத்தில் மனம் மூழ்கி பதிவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அதை நினைத்து அசைவோடுகிறது. சார்புத்தன்மையே சமநிலையில் இருந்து கீழே தள்ளிவிடுகிறது. சார்புத்தன்மை என்பது நல்லது கெட்டது, தேவை தேவையின்மை, கிடைப்பது கிடைக்காது என்பவைகளை பற்றியது. இவைகளில் ஒன்றின் பக்கம் சாய்ந்து விடுவதை தவிர்க்க பழக வேண்டும். எப்படி? இது சரியானது அது தவறானது என்று முடிவெடுத்தாலும் சரி, இது வேண்டும் அது வேண்டாம் என்று தேர்வு செய்தாலும் சரி, சமநிலை தவறி போய்விடும். தராசு முள் நடுநிலையில் நிற்பது போல் சமநிலை எந்த பக்கம் சாய்ந்தாலும் தேர்ந்தெடுக்கிறோம். அது இன்பமா துன்பமா, சரியா தவறா என்பது அல்ல கேள்வி. தேர்வு செய்தல் என்ற உடனே ஒருபுறம் சாய்ந்து விடுவோம், சமநிலை நழுவிடுகிறது. எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் விராட சக்தி, பிரபஞ்ச உயிர்ப்பு சக்தி நமக்கு அளிப்பவை அனைத்தும் நன்மைக்கே என ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சமநிலை வந்துவிடுகிறது. இப்போது இன்பமாக தெரிவதால் தேர்வு செய்கின்றோம். சில வருடங்களுக்கு பிறகு அதுவே துன்பமாக மாறலாம். ஏன்? சில நாட்களில் தொல்லை தரலாம். வாழ்வில் இத்தகைய சம்பவங்கள் அதிகம் நேர்ந்திருக்கின்றன. வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். இத்தனை காலம் எது நல்லது சுகமானது என எண்ணி இருந்தோமோ அது கடைசி வரையில் இன்பம் தந்ததா என்று சிந்திக்க வேண்டும். அனுபவம் என்பது என்ன என்று மேல்நாட்டு அறிஞர் ஒருவரிடம் கேள்வி கேட்டார்கள். அவர் சொன்னார், எல்லாவற்றையும் இழந்து விட்ட பிறகும் எது எஞ்சி இருக்கிறதோ அது அனுபவம் என்று. அனுபவமே பாடம். எனவே எப்பொழுது தேர்வு செய்கின்றோமோ அப்போதே சமநிலை தவறிவிடுகின்றது என்பதை திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் தேர்வு செய்யப்பட்டதா அல்லது விராட சக்தியின் விருப்பத்திற்கு விடப்பட்டு விட்டதா என்று சோதனை செய்து கொண்டு செயல்பட வேண்டும். இப்பழக்கம் சமநிலையை அடைய வழிவகுக்கும். இரட்டைகளை பற்றி விழிப்படைய வேண்டும். இரட்டைகள் என்றால் துவந்துவம், தேவை தேவையின்மை, பற்று விரக்தி போன்றவற்றில் என்ன பயன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நினைத்தது கிடைத்து விட்டாலும் மனம் திருப்தி அடைந்து விடுகின்றதா என்ன? இல்லை. இதற்கு பின்பு வாழ்வில் எத்தனை முறைகள் கிடைத்திருக்கின்றன. மனம் அத்துடன் திருப்தியாகி நின்று விட்டதா? இல்லையே. வேண்டப்பட்டது கிடைத்ததும் வேறொன்றுக்கு தாவி விடுகிறது. அது கிடைத்ததும் மற்றொன்றுக்கு தாவி விடுகிறது. இதுதானே கடந்த கால அனுபவம். நினைத்து பாருங்கள். இதே போன்று விரும்பியது கிடைக்கவில்லை என்றாலும் வாழ்க்கை நின்று விடுவது இல்லை. மாற்று வழி கண்டுபிடித்து செயலாற்ற தொடங்கி விடுகின்றோம். கிட்டவில்லையே என்ற ஏக்கமும் சில காலம்தான். நினைப்பது கிடைக்காததற்கு வருந்துவதோடு சரி. மனமானது அந்த தோல்வியுடன் இயங்குவதை நிறுத்துவதில்லை. மீண்டும் மற்றொன்று தேவை என்று நினைத்து ஏங்க துவங்கி விடுகிறது. எனவே இருமைகளில் துவந்தவங்களில் எப்பக்கம் சாய்ந்தாலும் மனம் முழுமையாக திருப்தி அடைந்து விடாது என்பதை உணர்ந்து விட்டால் இருமைகளில் விழமாட்டோம். நடுவில் சமநிலையில் நின்று விடுவோம். வீட்டு வேலையை செய்யும் வேலைக்காரி அந்த வீட்டின் பொருட்கள், குழந்தைகள் ஆகியவற்றை தன்னுடையது போல பாவித்து வேலை செய்கின்றார். ஆனால் வேலையிலிருந்து நின்றுவிட வேண்டி வந்துவிட்டால் வீட்டை விட்டு சாதாரணமாக வெளியேறி விடுகிறாள். வேலை செய்யும் போது பற்று உள்ளவள் போல் தெரிந்தாலும் அதில் ஒட்டுதல் இல்லை. இதைப் போல உலகம் என்னும் நாடக மேடையில் இந்த வீட்டில் சில காலம் தங்குவதற்கு நாம் வந்திருக்கின்றோம். வந்த விருந்தாளிகள் தான் நாம் விருந்தாளிகள் என்பதை உணர வேண்டும். இந்த உடல் கூட நமக்கு சொந்தமானதல்ல. நாம் இதை விட்டு விட்டு போகப் போகிறோம். நமக்கு முன்னும் வீட்டில் மூதாதையர்கள் இருந்தார்கள். நமக்கு பின்னாலும் நம்முடைய சந்ததியர்கள் இருப்பார்கள். இதனை மனதில் நிறுத்தி நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்து அந்த நினைப்பிலே இருந்தால் சமநிலையில் நிற்க வழி தொடங்கும், வழி பறக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.